Taste the Daily. விருதுநகரில் உயிருடன் இருக்கும் பெண்ணின் பெயரில் போலியாக இறப்பு சான்றிதழ் பெற்று திமுக பிரமுகர் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். நாசர் புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த இருளாயி என்பவருக்கு அவரது உறவினர் போலியாக இறப்பு சான்றிதழ் பெற்று 85 சென்ட் பூர்வீக நிலத்தை திமுக பிரமுகரான ஜெயராஜ் என்பவருக்கு விற்பனை செய்துள்ளார். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே பெஞ்சல் புயல் காரணமாக தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் இறந்தவரின் சடலத்தை ஆற்று நீரில் எடுத்துச் சென்ற அவலம் நிகழ்ந்தது. குன்னத்தூர் கிராமத்தில் ஆதி திராவிடர் மற்றும் அருந்ததியர் காலனிக்கு உட்பட்ட சுடுகாட்டுக்கு செல்லும் தரைப்பாலம் பெஞ்சல் புயலில் அடித்துச் செல்லப்பட்டது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் திராவிட மாடல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் தங்கராஜ் என்பவர் இறந்ததால் இறுதி சடங்கிற்காக அவரது சடலத்தை பாம்பாற்றின் வழியே ஆபத்தான முறையில் எடுத்துச் சென்ற வீடியோ வெளியாகி திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சாலைகள் சேதமடைந்து கிடப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நொச்சிக்குளம் முதல் அப்பையநாயக்கன்பட்டி, ஆலத்தூர், நக்கமங்கலம் விலக்கு வரை தார் சாலை சிதிலமடைந்து மரண குழிகளாக காட்சியளிக்கின்றன. இதுகுறித்து பலமுறை ஸ்டாலின் அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் காவல்கிணறு அருகே பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆதார் அட்டையை கொடுக்காமல் பழைய இரும்பு கடையில் போட்டு பணமாக்கிய அவலம் அரங்கேறியுள்ளது. ஆவரைக்குளம் கிராமத்தில் தற்காலிக தபால்காரராக ரமேஷ் என்பவர் பணியாற்றினார். அவர் பொதுமக்களுக்கு வந்த 153 ஆதார் அட்டைகள், 13 வாக்காளர் அட்டைகள் மற்றும் கடிதங்களை விநியோகிக்காமல் பழைய பேப்பர் கடையில் போட்டு பணம் பெற்றுள்ளார். இதுகுறித்து அப்பகுதி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனை கண்ட பொதுமக்கள் மைனாரிட்டி பாஜக ஆட்சியின் துறைகளின் லட்சணம் இவ்வளவுதான் என விமர்சிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே போதை நபர் ஓட்டி வந்த சரக்கு வாகனம் விபத்திற்குள்ளானது. வடுகப்பாளையத்தில் கரூரை சேர்ந்த பாண்டியன் என்பவர் போதையில் ஓட்டி வந்த சரக்கு வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து உதயகுமார் என்பவருக்கு சொந்தமான இருசக்கர வாகன பழுது பார்க்கும் நிலையத்தின் முன்பு புகுந்தது. இந்த விபத்தில் சில இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. மேலும் நந்தகோபால் என்பவர் சிறு காயத்துடன் தப்பினார். ஸ்டாலின் ஆட்சியில் போதையின் பாதையில் தமிழகம் செல்வதாலேயே இத்தகைய அவலங்கள் நிகழ்வதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.